ஹாய் guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு விஷுவல் மாஸ்டர் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் லவர். ஸோ மணிகண்டன் நடிச்சு இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். லவர். ஸோ என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு நடக்கிற பிரச்சனை. ஸோ என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு யார் லைக் முன்னாடி வராங்க, அந்த பொண்ணா அந்த பையனா யார் முன்னாடி வந்து அந்த பிரச்சனைக்கு சாரி கேட்குறதாகட்டும், இல்லை எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டு கேரக்டர் சுற்றி மட்டும்தாமே படம் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்க போனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் அதை உட்காந்து ஓகே இதான் இப்படி தான் இருக்க போகுது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நம்ம இதுக்கு முன்னாடியே ரீசெண்டாகவே இந்த மாதிரி படம் பார்த்துருப்போம். லைக் ஜோ ஆகட்டும், இல்லை டாடா ஆகட்டும், இல்லைன்னா இவங்க நடித்த மணிகண்டன் நடித்த குட் நைட்டாகவே ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இந்த படத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த ரெண்டு பேர் ஆகட்டும், இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை, அவங்களுக்குள்ள நடக்கிற லவ், அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத தாண்டி இந்த ரெண்டு பேரை தாண்டி அவங்கள சுற்றி இருக்கவங்க எப்படி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதும் இந்த கதையில ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் அதில் நம்ம டாடாவில் நடிச்ச சைனீஸ் கேரக்டர் ஆகட்டும், இல்லை குட் நைட்லேயே ஸ்டார்டிங் சீன்ல வந்து அவங்க நிக்கிலா சங்கர் ஆகட்டும், ஸோ அவங்க எல்லாமே இந்த படத்தில் த்ரூ அவுட் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. ஸோ அவங்களாம் எப்படி இந்த படத்தில் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அந்த மாதிரியும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க எவ்வளோ சஸ்டெயின் ஆகிறாங்க. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மூவிஸ் எல்லாருமே லைக் எப்படி லவ் பண்ண வைக்கிறாங்க, லவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வர ஒரு 2-3 இயர்ஸ் கப்புள் ஆஃப் இயர்ஸில் மூவிஸ் வந்து எப்படின்னா லைக் அந்த சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வருதுன்றத காட்டுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே டேரெக்டாக கமிட்டடுக்கு அப்புறம் தான் இந்த படமே ஆரம்பிக்குது. ஸோ கமிட் ஆகிருக்கவங்க லைஃப்பில் எப்படி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ளே அந்த பிரச்சனைலாம் வருது, அது எப்படி எப்படிலாம் அவங்க சால்வ் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் போகிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்காக அப்படின்றத கிளியராக சொல்கிறதான். நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மெதுவாக இருந்தாலுமே லைக் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஜென்ரேஷன் பசங்க இல்லை பொண்ணுங்களாகட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அவங்க பேசுகிற கெட்ட வார்த்தை ஆகட்டும், லைக் அவ்வளோ சென்சார்ஸ் இருந்தாலுமே அது இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கு. பட் செம்ம ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியாக லைக் எப்படி சேர்றாங்களா இல்லையா, கடைசியில் அவ்வளோ சண்டை போட்டதுக்கப்புறம் கடைசியாக சேர்றாங்களா இல்லையா, லைக் ஆளாளுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தொடுற வரைக்கும் தான் லைக் யாராக இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் அழகாக சொல்கிற மாதிரி. லைக் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரிப் போவாங்க. ஸோ அந்த ட்ரிப் போகும்போது அந்த மணிகண்டன் எப்படிலாம் நடந்துக்கிறாரு, லைக் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த மாதிரி. லைக் தப்புன்றது ரெண்டு பேர் மேலேயுமே இருக்குது, அது யார் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்றது தான். லைக் விட்டு கொடுத்து போகாமல் லைக் ரொம்ப சப்பானாக இருந்தால் அது கடைசியாக எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போய் முடியும் அப்படின்றது தான். லைக் கைண்ட் ஆஃப் கடைசி வந்து ரெண்டு வகையான எண்டிங்காகவும் எடுத்துக்கலாம். ஹாப்பி நல்ல விதமாகவும் முடிகிற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரிகிற மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து பிரிகிற மாதிரியே தான் அந்த படத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படிதான் அந்த படம் கொஞ்சம் கடைசியில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலுமே எண்டிங் வந்து ஓகே இவங்க வந்து எல்லா கப்பல்ஸுமே சேரணும்னு நினைக்கணும். ஸோ இவங்க வந்து பிரிகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் கடைசியில் நானுமே எடுத்துட்டேன். ஸோ யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். பட் ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டோரி லைன் செம்மையாக இருந்துச்சு. லைக் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் அங்கங்கே காமெடிஸுமே அந்த சைனீஸ் கேரக்டர் இல்லைன்னா நிக்கிலா, ஸோ இவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியாமே காமெடிஸ் லைக் அவங்க நார்மலாக பண்ணுறதே நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் காமெடிஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன காமெடி பார்ட்ஸ் தான், பட் அது எல்லாமே நல்லா நம்மளுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே. அண்ட் இந்த இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி லைக் அம்மாவுக்கும் பையனுக்கும் உண்டான ஒரு போர்ஷனுமே செம்மையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் எவ்வளோ கனெக்டாக இருக்கும் அந்த கனெக்ஷனுமே அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபுல் படத்துலையுமே தம் அடிக்கிறது, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறது, தம் அடிக்கிறது, அதே சீன்ஸாக ரிப்பீட்டடாக இருக்கும். பட் போர் அடிக்கலாது. லைக் அதை ரொட்டீனாக இருக்கும் போதுமே காட்டும் போதுமே நம்மளுக்கு அது போர் அடிக்காமல் போச்சு எனக்கு படம். எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக வந்து எங்கேயுமே போர் அடிக்கலாது.
ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப். ஸோ இவ்வளோ கஷ்டம் வரும், அதெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இது சேர பார்க்குறாங்க, ஸோ யார் கடைசியாக விட்டு கொடுத்து போகிறா, ஸோ எங்கே ட்ரிகர் பாயிண்ட், அந்த மாதிரி அந்த படத்தை ஒரு பாசிட்டிவ் வேவாக எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்டிங் வைஸ் 2 பேருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மணிகண்டன் ஆகட்டும் இல்லை அந்த ஃபீமேல் லீட் ஆகட்டும், ஸோ 2 பேருமே செம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பேஸ் பண்ண படம்ன்றதுனால நல்ல செம்ம ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு. அண்ட் மணிகண்டன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக லைக் பெரிய ஆள் மாதிரி இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப வசதியான அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மல் சிம்பிள் மிடில் கிளாஸ் பையன் எப்படி இருப்பான், ஸோ அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தனால நம்மளுக்கு நம்ம இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு படத்துக்கு அந்த ஸ்டோரிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நம்ம சேனல் சார்பாக லவர் அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3.25 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சிங். டாடா.